வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்களை அன்பு ஜோடு அன்பு காட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பேச்சு இந்த கும்ப ராசிக்காரங்கள் எப்படி சார் இருக்க போகுது. பொதுவாக குருங்கிறது பாத்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துக்கும் பிளஸ் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியானது குரு பகவான். இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாக்க போறாங்க. நோய் நொடி பிணி பிடை கடன் வம்பு வழக்கு இங்க குரு அதிசார பேச்சுல போயிட்டு 6ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாகிறது நன்மையா தீமையா. அதே மாதிரி குரு ரெட்ரோகேட்ல அதாவது பாத்தீங்கன்னா பின்னடைவு ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா எகைன் வக்ரகதியில பின்னோக்கி வருவார். இந்த பயிற்சி காலங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு யோகமா இருக்கா இல்லையான்னு நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க. அதற்கு முன்னாடி நம்மளோட உரிமை ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. சரி, இப்போ வாங்க நான் என் தந்தையை மறுபடியும் வணங்கி கொண்டு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக கும்ப ராசினாவே சனியுடைய ஆட்சி வீடுகள்ல வந்துடும். சரி, ஓகே. அதிசார பயிற்சி எப்ப சார்? 19/10/2025 இருந்து 4/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியில மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வந்துருவார் இந்த குரு பகவான். இவர் இந்த கடகத்துக்கு வந்தால் கூட கடக ராசியில 11/11/2025 திருப்பி இவர் வக்ரகதி ஆரம்பிச்சிருவாரு. இந்த வக்ரகதியானது 11/11/2025 பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கும். இது கடகத்துல இருக்க நிலை பாத்தீங்கன்னா 4/12/2025 கடகராசியில இருப்பார். அதற்கு பிறகு 4/12/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் இவர் மிதுன வீட்டுக்கு திரும்ப போயிடுவார். இந்த மிதுன வீட்டுல பாத்தீங்கன்னா வக்ரகதியில இருப்பாங்க. 11/3/2026 ஒரு நேர்கதிக்கு மாறிடும். இப்படிப்பட்ட நிலைமையில கும்பராசிக்கு எப்படி சார்? பொதுவாக கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லாபஸ்தானம்ங்கிறது கும்பம். லாபஸ்தானம் கும்பம். இந்த கும்பத்தை எடுத்து பார்க்கும்போது அடிப்பா ராகு பகவான் இருக்காங்க. 7.5 சனி ஜென்ம சனி முடிஞ்சு இப்ப பாத சனியில சனி பொசிஷன் ஆயிருக்காரு. இப்போ சனி பகவான் பாத சனியாக குடும்ப சனியாக 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ல உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சார் ராசி மேல ராகு வேற உட்கார்ந்துருக்காங்க. எண்ணில் அடங்காத குழப்பங்கள், 3ஆம் நபர் குறுக்கீடுகள் ஒரு பக்கம், குழப்புறாங்க ஒரு பக்கம். நம்ம தெளிவா இருந்தாலும் குழப்பி விட்டுறாங்க. தூக்கம் வர மாட்டேங்குது சில நேரம் எண்ணங்கள் திங்கிங் அந்த வேவ்லன்ஸ் அதிகமா இருக்கு. அதிகமா யோசிக்கிறோம், அதிகமா குழம்புறோம் எங்களுக்கு. அதே மாதிரி வியூங்கிறது அதிகமா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நாங்க பிளான் போடுறோம். போடுற பிளான் எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்களுக்கும், அதே மாதிரி இது வரைக்கும் வயிற்றுல இருக்க பிரச்சனை இன்னும் சரியாகலசான்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்களுக்கும், அதே மாதிரி குரு பகவான் பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இப்ப இருக்காரு குரு பகவான். குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிசார பயிற்சியாகி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றார். பொதுவா குரு 6ஆம் இடத்துக்கு அமரும் போது 6ஆம் இடத்துக்கு உச்சமானால் கூட கும்பராசிக்கு கடக வீடுங்கிறது 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா நோய் நொடி பிணி பிடைக்கடன். இங்க இவர் மறைகிறார். ஒரு வகையில மறைகிறாங்கன்னு எடுத்துக்கோங்க. மறைகிறாங்க நம்ம எடுக்கும் பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, இங்க குருவை வச்சு நம்ம மறைஞ்ச போது அதிகமா பேச நம்ம பலன் சொல்ல முடியாது. ஏன்னா குடும்பஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு பிளஸ் லாபாதிபதி 6ஆம் இடத்துக்கு வரும்போதுன்னா லாபங்கள் பெருசா இருக்க போறது இல்லை. அதே சமயத்துல சில நேரங்கள்ல குடும்பம் வாயிலாகவும் சேமித்து வச்சிருந்த பணம் வாயிலாகவும் பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதிசார பயிற்சி காலகட்டத்துல குடும்ப வாயிலாக நமக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அதிசார பயிற்சியில குருவோட பார்வையை எடுத்து பார்க்கணும். குருவோட பார்வைங்கிறது 10ஆம் இடத்துல விழுதுங்க. தொழில்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். தொழில மாற்றம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வேற தொழிலோ அல்லது புதிய தொழிலோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது இருக்கிற வேலை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா இடமாற்றம் இருக்கும். இந்த வேலையை டிரான்ஸ்பர் பண்ணாங்க பாத்தீங்களா, ஜாப் டிரான்ஸ்பர் ஆக கூட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சோ குரு இருக்குது 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல பார்க்கும்போது விரயங்கள் கொஞ்சம் இருக்குங்க. விரயங்கள் நம்ம சரியா கவனமாக திட்டமிட்டு நம்ம செலவு பண்ணணும். ஏன் நான் சொல்றேன்னா 12ல குரு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் குரு சுபர் தான். ஆலயத்துக்கு வழிபாடு செல்றது, நம்ம ஆலயத்துக்கு நம்ம பூஜைக்கு காசு கொடுக்கறது, பூஜை புனஸ்காரம் பண்றது, இல்லைன்னா நம்ம பாத யாத்திரையா நடந்து ஆலயங்களுக்கு போறது, இல்லைன்னா பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் குடும்ப உறவினருக்காக நான் பணம் கொடுக்குறேன் செலவு பண்றது, சுப செலவுகளாக கூட வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல குருங்கிறது 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது இந்த அதிசாரமாய் வரும்போது என்ன பண்றது, சனியை அவர் பார்க்கிறார். சனியை பார்க்கும்போது சனியோட பவர் குறையும். அப்போ பாத சனியா இருக்கிற அந்த சனியோட அந்த பவர் சுத்தமா குறையுங்க. சனியோட பவர் குறையுதுன்னு நீங்க எடுத்துக்கோங்க. அதே சமயத்துல 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குடும்ப வகையில அனுகூலங்கள் உண்டு. பட் இருந்தாலும் குடும்ப வகையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சொல்வாக்கு செல்வாக்கு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 22 நாள் தான் இருப்பார்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி எகைன் இவர் வந்து வகர்கதி ஆயிடும். அதிசார பயிற்சி நல்லா இருக்கா சார், இல்ல வக்கர பயிற்சி நல்லா இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் அதிசாரத்தை விட வக்கர பயிற்சி நல்லா இருக்குங்க. வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு. வக்கரத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டிலேயே 11-12 ஒரு எகன் வக்ரமாக அமைச்சிருவார். இப்ப எகைன் வக்ரமாகும் பட்சத்துல 2ஆம் இடத்த அதிபதி பஞ்சமஸ்தானத்துல வக்ரமாய் இருக்கும் பட்சத்துல கும்பராசிக்காரங்களுக்கு லாபம் உயரும். என்ன மாதிரி லாபம் சார் வரப்போகுதுன்னா, 2ஆம் இடம் சொல்வாக்கு இல்லைங்களா, சொல்வாக்கு செல்வாக்கு உயருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கூட தன மேன்மைகள் உயரும். அது தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அதே மாதிரி குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது சுற்றத்தார் உறவு மாதிரி எந்த வகையில எடுத்தாலும் ஒரு ஆதாயம் இருக்கும். அதே சமயத்துல பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் இருக்கா, இந்த வில்லங்கமும் இப்ப இந்த வக்கர பயிற்சி காலத்துல இந்த கும்பராசிக்கு நல்லபடியா முடிஞ்சு வருங்க. வக்கர கதி எப்ப சார்? கிட்டத்தட்ட 11 நவம்பர் 2025 இருந்து 13-3-2020 4 மாதம் வக்கர கதியில இருப்பார். இந்த வக்கர கதியில இது வரைக்கும் கும்பராசிக்காரங்க, சார் நான் இவ்வளவு கஷ்டம் தாண்டி வந்துட்டேன் சார், இன்னும் கஷ்டத்திலேயே இருக்கனே சார், எனக்கு குரு வந்து பார்த்தா குருவோட பார்வை என் மேல விழுந்தும் எனக்கு வந்து பாரு நல்ல ஒரு பலன் கிடைக்கலையே சாருங்கிறீங்க. இப்ப வக்கர கதிக்கு அவர் போகும்போது திரும்ப அவரு மிதுனத்துல வந்து வக்கர பார்வை என்ன பண்ணுவாங்க, குரு வந்து பார்த்தா இந்த உங்களுடைய ராகுவையும் உங்க ராசியும் அவர் பார்த்துக்கணும். கும்ப ராசிக்கு ராகுவையும் வக்கரமான குரு பார்க்கும்போது நிச்சயமா சொல்றாங்க, இந்த 4 மாத வக்கர பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும். இந்த 4 மாசத்தை தயவு செஞ்சு கரெக்டா பிளான் போட்டு நீங்க காய் நகர்த்துங்க. என்ன சார், கரெக்டா பிளான் போட்டு நீங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவரியா அந்த சொல்லுவாங்க இல்லையா வெற்றி கிடைக்கும். எப்படி நம்ம கரெக்டான முயற்சி செய்யும் பட்சத்துல ஒரு சரியான ஒரு முதலீடோ ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி வேலை ஜாப் சேஞ்ச் பண்ண சார், கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளமா நான் ஒர்க் போயிட்டேன் சார், வேலையை மாத்தணும் சார், வேற தொழில் பண்ண போறேன், இந்த காலத்துல பண்ணி பாருங்க. அந்த தொழிலுக்கு அபரிவிதமான வெற்றியை கொடுக்குங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த ராகு பிளஸ் சனிங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா பாவிகள். அப்ப குரு சுபருங்கிறது 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து அவர் வக்ரமாயி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே சரி கட்டு ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தோம். திருமண வாழ்க்கை நல்லாவே போல சார், கஷ்டமா போகுது சார், சண்டையா போகுது சார், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம் சார்னா இந்த வக்கரகதி காலகட்டத்துல கணவன் மனைவி பிரிஞ்சவன் ஒண்ணு சேர கூட வாய்ப்புகள் இருக்கும். இதை நான் சொல்றேன். அதே நேரத்துல உங்களுக்கு புதிய அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஒரு வியூ கிடைக்கும், இதை இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும், இது இப்படி செஞ்சா கரெக்டா அந்த ஒரு வியூ கிடைக்கும். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா குழம்பி கிடக்குற அந்த மைண்ட்ல எதுவுமே புரிய மாட்டேங்குது சார், நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறது, எனக்கு மைண்ட்ல ஐடியாவே வர மாட்டேங்குது சொன்னவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது அதிசார பயிற்சி முடிஞ்சு வக்ர பயிற்சியை குரு போகும்போது உங்களுக்கு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை இப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணா இது நடக்கும். உங்களுக்கு அந்த ஒரு முன்கூட்டியே போடக்கூடிய திட்டமிடல் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த திட்டமிடல் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் நல்லா இருக்கு. வக்ர பயிற்சி காலகட்டத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல என்ன சார் வழிபாடுகள் நான் பண்ணா நல்லா இருக்குன்னு கேட்கிற எல்லாருக்குமே சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புதன் வழிபாடு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க, ஒரு முறை வந்து திருவன்காடு போயிட்டு புதன் பகவான வழிபாடு பண்ணுங்க. திருவன்காடு போயிட்டு உங்களோட பெயர் ராசி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்க சாஸ்தாங்கமா விழுந்து வழிபாடு பண்ணிட்டு அங்குள்ள குளங்கள் எல்லாத்தையும் குளிச்சுட்டு நீங்க வந்து இந்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து வியாழக்கிழமை நவகிரக குருவை நீங்க வணங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அதிசார குரு பயிற்சி மட்டுமல்லாது குரு வக்கர பயிற்சியும் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க பர்சனல் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில முன்னேற விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்கள் அன்பு ஜோடு அன்பு நிர்மல் கத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.